வணக்கம் நண்பர்களே. ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவையே ரா மெட்டீரியல்ஸ் தான். இதுல 90% தயாரிச்சுட்டு 10% ரா மெட்டீரியல் வரலனா கூட மொத்தமும் வேஸ்ட் தான். இத புரிஞ்சுக்கிட்ட சீனா பல வருடங்களுக்கு முன்னாடியே இதுக்கான வேலைகளை அடுத்த 100-150 வருஷத்துக்கு நமக்கு இதுல தங்கு தடை இல்லாம வரணும்ன்றதுக்கான வேலைகள், சேகரிக்கிற வேலைகளை தொடங்கினாங்க. இதுல அவங்களுக்கு நில வளங்கள் அப்படின்னும் போது டிபெட் பெரிய ரீஜனு மொத்தமா பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த கடல் வளங்கள்ல நமக்கு இந்திய அளவுக்கு பெரிய கடல் இல்லையே அப்படின்ற ஒரு காரணங்கள்னால இந்த 9 லைன்ஸ்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்து சவுத் சைனா சி, அதாவது சைனாவோட சீனா அது சைனாவுக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்துதான் இன்னைக்கு இந்தோ பசிபிக்ல இந்த பதட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ சைனா ஒட்டுமொத்தமா இந்த சப்ளை செயின்ல, இந்த குறிப்பா இந்த ரா மெட்டீரியல்ஸ்ல நம்மள தவிர எந்த நாடாலையும் இத சேகரிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா அவங்களால பொருட்கள் தயாரிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணங்கள்னால இந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்களோட பிடியில இருந்த இந்த ஒரு சப்ளை செயினை இன்னைக்கு உடைக்கிற வேலைகளை உலக நாடுகளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்தியா மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இதை பத்தின தெளிவான விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுவரைக்கும் உலக நாடுகள் மத்தியில எல்லா நாடுகள்கிட்டையும் நாங்க சட்டப்பூர்வமான தாக்குதலை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எல்லா நாடுகளுமே அதிகாரப்பூர்வமா எங்க மேல மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா கிட்ட மட்டும் இதுவரைக்கும் 1% கூட இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க எதிர்கொண்டதே இல்லை அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, அதாவது இஸ்ரேலோட தலைவர் இப்ப சமீபத்துல ஒரு தனியார் ஊடகம் கிட்ட பேட்டி அளிச்சதுல இதை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவோட மிக நெருக்கமான கோஆபரேஷன்ஸ் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், அதே மாதிரி டெக்னாலஜி, புதுவிதமான தொழில்நுட்பங்கள், இனோவேட்டிவ் ஐடியாஸ், இது எல்லாத்தையுமே நாங்க இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். எங்க இரு நாடுகளிடையே மியூச்சுவலான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. சோ இத நாங்க ஒற்றுமையா எல்லா விஷயங்களையும் இந்தியாவோட வளர்ச்சிக்காக இருக்கட்டும், இல்ல இஸ்ரேலோட வளர்ச்சிக்காக இருக்கட்டும், நாங்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்றத அவரு தெரிவிச்சிருக்காரு. சோ இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான தகவலை நம்ம பார்த்தாகணும். அதாவது மியான்மர்ல இந்த ராணுவ ஆட்சி வந்த பிறகு ஒரு பெரிய செட்பேக் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற நிறைய கிரிட்டிசிசம் பார்த்தோம். இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்தியா இப்ப டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் கிட்டையும், அதாவது ராணுவ ஆட்சியாளர்கள் கிட்டையும் மேற்கொண்டதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இந்தியாவுக்கான ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? சோ அது மியான்மரை வச்சு, அதே மாதிரி செக்யூரிட்டி, பாதுகாப்பு ரீதியான விஷயங்கள், சோ இதெல்லாமே இந்தியா ஒரு பாலிசி போட்டு வச்சிருந்தாங்க. அது கரெக்டா தடை போட்ட மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனா இந்தியா அதை முழுசா கைவிடாம தொடர்ந்து இந்தியா இப்ப இருக்க ஆட்சியாளர்கள்கிட்டையும் அந்த பாலிசியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டாங்க. இதுக்கு நடுவுல முதல் முறையா இந்தியாவுக்கு இப்ப இருக்கிற இந்த பிரசிடென்ட் யூ மின் ஆங், சோ இவரு 5 நாள் பயணமா இன்னில இருந்து கரெக்டா தொடங்குறாரு, இந்தியாவுக்கு வந்திருக்காரு. சோ இது மிக மிக முக்கியமான ஒரு பயணமா பார்க்கப்படுது இரு நாடுகளிடையே. அதிலும் இவரு ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவுக்கு வரனால நம்மளோட எம்இ தரப்புல பிரஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ட்ரிப் ஹிஸ்டாரிக்கலா இரு நாடுகளிடையான ஒரு உறவுகளை ஒற்றுமையா கொண்டு வரப்போகுது. சிவிலைசேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க போது இந்த 5 நாள்ல அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சேகரிச்ச ஒரு கீ டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா, லீடர்ஷிப் மீட்டிங் தான் முதல்ல ஹைலைட்டா நமக்கு தெரியுது. அதுலயும் குறிப்பா இவரு இந்தியாவுக்கு வந்த பிறகு பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேச போறாரு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, அவரு குறிப்பா இந்தியால இந்த போதிகயா பீகாருக்கு விசிட் பண்ண போறாருன்றத தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மகாபோதி டெம்பிள், சோ இதெல்லாமே அவர் அபிஷியல் விசிட்லயே தான் வச்சிருக்காரு. இதை தவிர டெல்லிக்கும் மும்பைக்கும் அவரு டிராவல் பண்ண போறாரு. அதுலதான் ஹை டிப்ளமேட்டிக் மீட்டிங்ஸ், பிசினஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் வச்சுக்க போறாரு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. இதுல குறிப்பா கேபினெட் மினிஸ்டர்ஸும் சீனியர் அபிஷியல்ஸும், அதே மாதிரி பிசினஸ் லீடர்ஸ், முதலீட்டாளர்கள், இல்ல இன்னும் மத்த முதலீட்டாளர்கள், குறிப்பா இந்தியா, அதாவது மியான்மரோட பிசினஸ் பண்ற முக்கியமான புள்ளிகள், இவங்களோட பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ இவரோட மல்டி சிட்டி விசிட் வந்து கண்டிப்பா எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்கான ஒரு வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதோட ஒட்டுமொத்த கான்டெக்ட் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, இந்தியா வந்து ஒரு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி வந்து வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைகளோ இல்ல வேற ஏதாவது ஒரு தேவையான, அதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளோ ஏதாவது ஒரு பண்ணா உடனே இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலமா இந்தியா செயல்படுத்தலாம். சோ இதன் மூலமா டெவலப்மெண்ட், செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், அதே மாதிரி எக்கனாமிக் ட்ரேட்ஸ், சோ இது எல்லாமே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க. இதுல மரிடைம் பார்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தளவு இது எப்படி முக்கியமான ஒரு விசிட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சமீபத்தில் நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம், இந்த உக்ரைன்ல இருந்து சில பேர் வந்து, அதே மாதிரி அமெரிக்கால இருந்து ஒரு சில பேர் தொடர்புடையவங்க வந்து இப்ப இந்தியாவுக்கு டூரிஸ்ட் விசா மூலமா மியான்மருக்குள்ள போயிட்டு அங்க இருந்து திருப்பி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சோ கிராஸ் பார்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமா தேவை. சோ கிராஸ் பார்டர்ல எந்த ஒரு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற எந்த அமைப்புகளும் அங்க வந்து தீவிரம் காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கான ஒரு திட்டங்கள் வந்து இந்தியா வச்சிருப்பாங்க. சோ அது வந்து இப்ப இருக்கிற லீடர்ஷிப் கிட்ட ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டி. இதுதான் மிக முக்கியமா இந்தியாவோட கொள்கைகள்ல ரொம்ப நாளா இந்த திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதுவும் கலடன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் இந்த காரிடார் இருக்கு பாருங்க, இந்தியா மியான்மர் ட்ரைலேட்டர் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த காரிடாரை வந்து திருப்பியும் இந்த கனெக்டிவிட்டி இனிஷியேட்டிவ் வந்து எங்க கைவிட்டோமோ அங்க திருப்பியும் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்வாங்க அப்படின்றதா நமக்கு தெரியுது. சோ கண்டிப்பா இவரோட இந்த பயணத்துல மிக முக்கியமான விஷயங்கள் ரெண்டு நாடுகளுமே வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம். சோ கொஞ்சம் சேனலோட இணைஞ்சிருங்க. நம்ம நிறைய விஷயங்கள், முக்கியமான தகவல்கள் இதை பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன். இதை தொடர்ந்து முக்கியமா பார்க்க போற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியா வந்து சமீபத்துல இந்த பாக்சிலிக்கா அப்படின்ற ஒரு அலையன்ஸ்ல வந்து இணைஞ்சாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். ஆனா அது வந்து முதல் கட்டமா தான் எனக்கு தெரிஞ்சது. அதுல 30க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்த சப்ளை செயின், சைனாவோட பிடியிலிருந்து வெளியில வரணும், சைனாவோட டிபெண்டன்சி, ஒரு கோவிட் ஒண்ணு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காமிச்சது. சோ எந்த அளவுக்கு ஒரு சைனாவோட பொருளாதாரம் வீழ்ந்ததுன்னா எப்படி உலக பொருளாதாரமே விழற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு பயந்து போய் வெஸ்ட் நாடுகள் அவங்களே வந்து சரி லேபர் காஸ்ட் அதிகமா இருந்தாலும் எங்க நாட்டுல கொஞ்சம் உற்பத்தியை மேற்கொள்ளணும், இல்ல நிறைய நாடுகளுக்கு வந்து இதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து மேற்கொண்டாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை தான். எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் ஆகட்டும், இல்ல ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்த இனோவேட்டிவான எந்த பொருட்களாகட்டும், இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயங்களும் மேற்கொள்ள முடியாது. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நம்ம சேகரிச்சு வச்சுக்க முடியுமோ அத்தனை ரிசர்வையும் அவங்க சேகரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ஒட்டுமொத்தமா வந்து எந்த நாடுகளாலும் முடியாத விஷயங்கள் எங்களால படித்தர முடியும், இப்படின்றதுக்குள்ள படித்தர முடியும். அந்த வேகம் தான் முக்கியம்ன்றது சீனா அந்த அவங்களோட கொள்கைகளே கொண்டு வச்சிருக்கனால இப்ப இந்த விஷயங்கள்ல மோனோபோலியா இருக்காங்க, யாராலையும் உடைக்க முடியாம இருந்தாங்க. இப்ப அடி மேல அடி வச்சா அமீன் நகரம்ன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அடியில சீனா இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது குறிப்பா இந்தியா வந்து இந்த யுஎஸோட இந்த பாக்சிலிக்கான்ற ஒரு அலைன்ஸுக்குள்ள கண்டிப்பா வரணும். இதன் மூலமா லித்தியம், கோபால்ட், ரேர் எர்த்ஸ், மினரல்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சப்ளை செயின் எங்க கேப் இருக்கோ அதை ஃபில் பண்றதுக்கான ஒரு முயற்சிகள் இத்தனை நாடுகளும் பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஆனாலும் இந்தியா இந்த கூட்டணிக்குள்ள வர்றது மட்டும் இல்லாம நேரடியா கனடாவோட, ஆஸ்திரேலியாவோட கிரிட்டிக்கல் மினரல்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ இந்த டெக்னாலஜியை எக்ஸ்ப்ளோர் பண்றது, இன்னும் நிறைய விஷயங்கள் மேற்கொள்ற தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு தேவைன்ற ஒரு வகையில இந்தியா நெருக்கமா செயல்பட்டு இருந்தாங்க. அதன் மூலமா இப்ப முக்கியமா இந்தியா யுஎஸ் சமீபத்துல கொண்டு வந்த கிரிட்டிக்கல் மினரல் ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி நம்ம பார்த்தோம். சோ குவாட் நாடுகளிடையே கொண்டு வந்தாங்கன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். சோ இதன் மூலமா இந்தியா நேரடியா இந்த முக்கியமான ஒரு பங்கு வந்து இந்த கூட்டமைப்புல பாக்சிலிக்கால வைக்க போறாங்கன்றது தெளிவாயிருக்கு. சோ எங்க கிட்ட கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கு, அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது, அது அந்த தொழில்நுட்பத்தை ஒட்டுமொத்தமா கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இப்பதான் இந்தியா
தொடங்கி இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, சைனா பயப்படுறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா 10% தான் இந்தியா வச்சிருக்காங்க இந்த விஷயங்கள்ல. இருந்தாலும் சைனா இதுல வந்து மிகப்பெரிய ஆதிக்கம் இருக்காங்க, 10 மடங்கு அதிகமா இருக்காங்க. இருந்தாலும் இந்தியா வந்து இதை பண்ணிக்க கூடாதுன்னு இந்தியா மேல இந்த எக்ஸ்போர்ட் தடைகள் வந்து போட்டாங்க, ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்க கூடாதுன்னு. சோ அப்பத்துல இருந்தே நமக்கு தெரிஞ்சிச்சு சைனா பயப்படுறதுக்கான காரணம், இந்தியா ஒருவேளை இந்த விஷயங்களை தொடங்கிட்டாங்கன்னா மிக வேகமா இதுல வளர்ந்துருவாங்கன்றத புரிஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில இப்ப ஏஐ லெட் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து கொண்டு வர போறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஏன்னா இது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி சைனா கிட்ட கூட இந்த தொழில்நுட்பங்கள் உலகத்திலே இல்லை. சோ இப்ப இதை வந்து இந்தியாவோட ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதை ஏஐ வந்து கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எங்கெங்கெல்லாம் கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து எடுத்துட்டு வர முடியுமோ அங்கெல்லாம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவோட நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் NCMM சொல்லப்படுற இவங்க வந்து 32,000 கோடி இதுக்காக ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 4,000 எக்ஸ்ப்ளோரேஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து நாடு முழுக்க இதுக்கான வேலைகளை வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 30 வகையான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து இதுக்காக வேலை பார்க்கறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. ஃபியூச்சர்ல இருக்க போது அப்படின்ற ஒரு அடித்தளத்தை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, ரேர் எர்த் காரிடார் அப்படின்ற ஒரு வகையில வந்து இந்தியா இண்டஸ்ட்ரியல் ஜோன் கோஸ்டல் ஏரியாஸ்ல வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்றாங்க. இதுல முதல் ஸ்டேட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். கேரளா, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட்டும் தான் முக்கியமான ஒரு விஷயமா இந்த விஷயத்துல இருக்க போறாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த இந்த சாண்ட் இருக்கு பாருங்க, இந்த பீச் சாண்ட் சொல்றாங்க இல்லையா, சோ இந்த சாண்டை வச்சு இந்த இவி மேக்னெட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள முடியும் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இது இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான தருணமா தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லாட்டி டைரக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.